ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபி தாங்க. என்ன அப்படின்னா, பீன்ஸ் பொரியல் தான். நிறைய குழந்தைங்க பீன்ஸை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த பீன்ஸை குழந்தைங்களாம் எப்படி விரும்பி சாப்பிட வைக்கிறது, அதுக்கான ஒரு ட்ரிப் அதை நான் சொல்ல போகிறேன். அந்த ட்ரிக் என்னங்கிறத நீங்களும் பார்த்து செஞ்சு உங்கள் குழந்தைங்களையும் சாப்பிட வச்சுருங்க மறக்காமல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்து வரும்போது ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுடலாம். பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு பீன்ஸை ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாராக ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். அந்த நார் அதிகமாக ஒரு மாதிரி இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், சின்னதாக கட் பண்ணிட்டேன். எப்போவுமே காலையில் நீங்கள் நேரமே எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு வேகமாக கட் பண்ணிங்க அப்படின்னா பீன்ஸை சீக்கிரமாக கட் பண்ணவே முடியாது. அதனால் முன்னாடி நாளே நீங்கள் நைட் அப்படியே டிவி பார்த்துட்டு ஏதாவது சீரியல் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும். சீக்கிரமாக நல்லா நீட்டாக நீங்கள் சின்னதாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக கட் பண்ண டைம் கிடைக்கும். அதனால தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் இந்த சின்னதாக கட் பண்ண பீன்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகாயோ மிளகாய் தூளோ எதுவுமே ஆட் பண்ண வேணாம். லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுவும் மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் வரமிளகாய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பீன்ஸை பாதியிலே எடுத்துடாமல் நல்லா வேக வச்சிடுங்க. அப்போ தான் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சிம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் பொறுமையாக நல்லா வெந்து வரும். இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிருங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அந்த மஞ்சள் பொடியெல்லாம் நல்லா கலந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிம்லேயே வச்சுருங்க. அப்படியே கலந்து விட்டுட்டே கூட இருக்கலாம் நீங்கள். இல்லைனா அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் கூட கலந்து விட்டுக்கலாம். அப்படி கலந்து விட்டிங்க அப்படின்னா இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அதுக்காக தான் நான் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தேங்காய் துருவல் எடுத்து நான் இதில் கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பீன்ஸ் கூட தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போது நல்லா நான் இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வரை கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக இந்த மிளகாய் தூளும் சேர்க்கும்போது அந்த சப்புன்னு இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட் கொஞ்சம் காரமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு காரம் சேராமல் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சப்புன்னு தான் இருக்கும். அதனால மிளகாயெல்லாம் சேர்க்காம இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் அப்படியே நல்லா சாதத்தில் பிரட்டி கூட கொடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் சாதத்தில் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் ஒரு டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு சாதத்தில் பிரட்டி இதை கொடுத்து பாருங்கள். மிச்சமே வைக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.